கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே மறுபடியுமாய் ஆத்துமநேசரின் அங்க மகத்துவம் என்கிற தியான வேளைக்கு மேலாரி அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆத்துமநேசர் தன்னுடைய அவயவங்களில் ஒன்றையும் பாடுகளுக்கு மறைத்து கொள்ளவில்லை. அத்தனை அவயவங்களும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளும்படி ஒப்பு கொடுத்தார். உங்களையும் எங்களையும் நம் எல்லாரையும் வாழ வைக்கும்படி தனக்கு இருந்த கடைசி சொட்டு இரத்தத்தையும் பூமியிலே மனுக்குலத்திற்காக சிந்தி மனுக்குலத்தை மீட்டார். இந்த நாளிலும் அவ்விதமாய் ஒவ்வொரு அவயவங்களையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆத்துமநேசருடைய முழங்காலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சொல்லப்பட்ட வேத வார்த்தைகளை முதலாவது வாசிக்கிறேன். லூக்கா என்பவருடைய சுவிசேஷம் 22 அதிகாரம் 39 42 வரைக்குமான சுருக்கத்தை நான் முதலாவது வாசிக்கிறேன். இயேசு புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவமலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, இப்படி சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார் என்பது இதை குறித்த போதனை. இரட்சகருடைய முழங்காலை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம்தான் சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், கிறிஸ்துவானவர் கெத்செமனேயில் பட்ட பாடுகளை குறித்து முதல் 3 சுவிசேஷகரும் விவரமாய் எழுதினாலும் பரிசுத்த லூக்கா மாத்திரம் அவர் முழங்கால் படியிட்டு ஜபித்ததாக எழுதியிருக்கிறார். இப்படி அவர் முழங்கால் படியிட வேண்டியதன் அவசியம்தான் என்ன? அப்படி அவருக்கு என்ன ஆபத்து வந்து விட்டது? தம்முடைய பாவத்தாலா? தனக்கு வந்திருக்கிற பசியினாலா? வீடு வாசல் இல்லாமலா? எடுத்த காரியம் சித்தியாகாதபடிக்கு போனதினாலேயா? இல்லை, இல்லவே இல்லை. பின்ன ஏன் அவர் முழங்கால் படியிட்டார்? நம்முடைய பாவங்களை தொலைக்க, நம்முடைய பாவங்களை நீக்க, நம்மை பசியாற்ற, நமக்கு வீடு கட்ட, நமது ரட்சிப்புக்கென்று அவர் எடுத்த காரியத்தை சித்திக்க செய்யவே இப்படி முழங்கால் படியிட்டார் என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். தியானம். என் பாவமே, எங்கள் குடும்பத்தின் பாவமே, எங்கள் ஊரின் பாவமே, எங்கள் தேசத்தின் பாவமே, சர்வலோகத்தின் பாவமே, நீயல்லோ என் ஆத்துமநேசரின் முழங்காலை முடக்க பண்ணிவிட்டாய். நீயல்லோ எங்கள் ஆத்துமநேசரின் முழங்காலை முடக்க பண்ணிவிட்டாய். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஏவாளின் முதலாம் பாவம் முதல் உலகத்தின் கடைசி பாவம் மட்டும் ஒவ்வொன்றாய் அவர் மேல் விழுந்ததே. அவை அனைத்தையும் 33 வருஷமாய் நடந்து சுமந்தவர் இப்பொழுது இதோ முழங்காலில் நின்று சுமக்கிறாரோ? கெத்செமனேயிலே கொண்டு போய் அவ்வளவையும் ஒரே நேரத்தில் மொத்தமாய் தொலைத்துவிட குப்புற விழுந்து அதை இறக்கி வைக்க பார்த்தார். அது விழவில்லை. தரையிலே விழுந்து அதை இறக்கி வைக்க பார்த்தார். அது இறங்கவில்லை. ஏவாள் முதல் மானுடருக்குள் மெதுவாய் ஏறின பாவத்தை ஒரே நேரத்தில் அல்ல, மெதுவாய் இறக்கி வைக்க முழங்கால் படியிட்டாரோ? பிதா பரலோகத்திலிருந்து கலக்கி கொண்டு வந்த தேவ கோபம் என்னும் பாவாக்கினையின் பானத்தை மரியாதையோடு வாங்கி கொடுக்கும்படி முழங்கால் படியிட்டாரோ? பிதாவாகிய தேவன் சர்வலோகத்தின் பாவங்களுக்காக அவரை தண்டிக்கும்படி தமது சகல பரிசுத்த தூதரோடும் கெத்செமனேயிலே சிம்மாசனபதியாய் வீற்றிருக்கிறார். ஆகையால் என் ஆத்துமநேசர் அவருடைய ஆத்தும மோட்சத்தில் குடியிருக்கும்படி அவருடைய ஆசனத்திற்கு முன்பாக முழங்காலில் நிற்கிறாரோ? என் ஆத்துமநேசர் பரலோகத்துக்கு நித்தியமான ஒரு வாசஸ்தலத்தை எடுப்பிக்க ஒலிவமலையில் ஒளிபடாத கல்லும் கெத்செமனேயில் உத்திரமும் வெட்டி உருவேற்படுத்தும்படிக்கு முழங்கால் படியிட்டு இருக்கிறாரோ?
என் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்து அக்னி அம்புகளை எய்யும் சத்துருக்களை மடக்கும்படி முழங்காலில் நின்று ஞான பானங்களை எய்கிறாரோ, எலியாவை பிடிக்கும்படி அகசியாவால் அனுப்பப்பட்ட 3வது சேனை தலைவர் எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தன் பிராணனும் தன் ஜனத்தின் பிராணனும் தப்பும்படி மன்றாடினானே. என் ஆத்தும நேசர் பிதாவின் கோபமும் நம்மையும் சர்வலோகத்தையும் பட்சிக்க எழும்பி வந்த அக்னியையும் தம்மை மாத்திரம் தொடரவும் நம்மை தொடராதிருக்கவும் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொள்ளுகிறாரோ. ஆத்துமாவே நீ களி கூறு, ஆத்துமாவே நீ மகிழ்ந்து களி கூறு. உன் ஆபத்துகளை எல்லாம் மாற்றி ஆசீர்வாதங்களை அருளும்படிக்கு உன் ஆத்துமனேசர் உனக்காக முழங்கால் படியிட்டார், உனக்காக முழங்கால் படியிட்டார். ஜெபம் செய்யலாமா? எங்கள் குற்றங்களையும் எங்கள் முன்னோர் குற்றங்களையும் நினையாதையும் ஆண்டவரே, நினையாதையும். தயவுள்ள கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி பொறுத்தருளும், இறங்கி பொறுத்தருளும். மகா விலை உயர்ந்த உமது இரத்தத்தால் மீட்டுக்கொண்ட உடைய ஜனமாகி எங்கள் மேல் என்றைக்கும் கோபமாயிராமல் இறங்கி பொறுத்தருளும். அப்பா, இறங்கி பொறுத்தருளும். தயவுள்ள கர்த்தாவே, இறங்கி பொறுத்தருளும். எங்கள் நிமித்தம் முழங்காலில் நின்ற இரட்சகரே, மனமுக்கமில்லாதவர்களை தேற்றி விழுந்தவர்களை கை தூக்கி கடைசியில் சாத்தான் எங்கள் கால்களின் கீழே நசுக்கி போட வேண்டும் என்று உம்மை தாழ்மையாய் பிரார்த்திக்கிறோம். அப்பா தேவரீர், பாவத்தினாலும் சாபத்தினாலும் சிக்குண்டு குடும்பத்தில் சமாதானத்தையும் வரவேண்டிய நன்மைகளையும் இழந்து தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக இரக்கம் செய்வீராக. எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசும்படிக்கு முழங்காலில் நின்றீரே. இந்த நாளிலும் ரட்சிப்பு உம்முடையதல்லவோ? எம் ஜனத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிட்டருளும். விடுதலை உம்முடையதல்லவோ? எங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலையை தேவரீர் கட்டளையிட்டருளும். பாவ சாபத்தில் இருந்து கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர் நீர் அல்லவோ? இன்னைக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் இரக்கம் செய்தருளும். அவரவருடைய அவசரங்களுக்கு தக்கதாக மன விருப்பத்தின்படி தந்தருளி உடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக. இந்த நாளில் விதமாய் எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுக்கிற மேன்மைகள் பரத்திலிருந்து உண்டாவதாக தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குறைவுகளை எல்லாம் மாற்றி உடைய நிறைவு நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேளுங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாச வணக்கம். இயேசுவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், இயேசுவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும். ஆமேன், ஆமேன்.